அண்ணே 2 டீ. சரிப்பா. இந்தாப்பா. கொடுங்க கொடுங்க. இன்னொன்னு. வீரா இந்தா. என்கிட்ட சரியாதான் பேச மாட்ட, ஒரு டீ கூடவா குடிக்க மாட்ட? குடி வீரா, உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டே டீ தானே. அப்பாடா, நல்ல வேளை வாங்கி மூஞ்சில ஊத்தல. வீரா, நீ இப்படி கடுகடுன்னு இருக்கிறது உனக்கு சூட்டே ஆகல. எப்பவும் போல ஜாலியா ஹாப்பியா அது நீ என்கிட்டயும் சொல்லுவல்ல, உன்னோட சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வேற யாரும் டிசைட் பண்ணிடக்கூடாது. யாருக்கு அழுகணும் யாருக்கு முறைக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும்னு. அந்த மாதிரி தானே அவளும். சி, அவ செஞ்சது நியாயம்னு நான் பேசல. அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் கெடுத்துக்கணும்? மூஞ்சி அப்படி வச்சுக்காரடா தங்கம், சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணலாம்ல, என் மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். அண்ணே சொல்லுமா. அண்ணே ஒரு பிஸ்கெட். இந்த தாரமா. அண்ணே ஒரு பிஸ்கெட் எவ்வளவு நான் எடுக்கிறப்பா. வந்துரும், நீ குடி. அண்ணே வாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்க, கொடுங்க. அவசரம் புரியாம. சாரி சாரி, இந்தா இந்தா குடு. வீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஐயோ, இவ வேற எங்க போனாலும். வீரா நில்லு. வீரா ஒரு நிமிஷம், நானும் வந்துடுறேன். வீரா ஒரு நிமிஷம் அங்கே இரு. வீரா சாரி வீரா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மாறனுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. நானா உன்னை நினைச்சு நானா உன்னை ஃபீல் பண்ணி முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இப்படி ஒரு தப்பு நடக்காது. கல்யாணம் ஆன ஒரு பையன் பின்னாடி வர அவ்வளவு தப்பான பொண்ணு நான் இல்ல. மாறன நான் உண்மையா லவ் பண்ணேன். அதனால நீ எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பேன்னு தெரியுது. சாரி வீரா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மது, நீ கொஞ்சம் கிளம்புறியா? உன்னை பார்த்தாலே அவ டென்ஷன் ஆவறா. எங்க மாறா போறது? வீரா என்ன மன்னிக்கலன்னா எனக்கு என் மனசுல இருக்க கில்ட் போகவே போகாது. வீரா, நம்ம பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்படி முறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. இவ்வளவு நாளா மாறன் மட்டும் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. இன்னில இருந்து நீங்களும் எனக்கு ஃப்ரெண்டு. நம்ம எல்லாரும் சேர்ந்து பழைய மாதிரி பிசினஸ் பண்ணலாம். ஹாப்பி மேரிட் லைஃப். எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கப்பல் நீங்க தான். சரி, நான் போயிட்டு வரேன். பாய் வீரா. சூப்பரா இருக்கு. எப்படி? பரோட்டா மாவுல மாறம் கை வச்சா தப்பாயிடுமா? உன்னை இப்படி பார்க்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ சிரிச்சாதாண்டி எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இங்க பார், இந்த மாதிரி சோகமா இருக்கிறது, முறைச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது இதெல்லாம் வேணாம். இவ்வளவு ஆசையா புருஷங்கார மதிச்சு ஊட்டி விடுறான், பதிலுக்கு ஏதாவது வருமான்னு பார்த்தா
என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும்டா. ஆனா நமக்குள்ள இன்னொருத்தவங்க வரதோ இல்ல என்கிட்ட இருந்து உன்னை பங்கு போட்டுக்கிறதோ என்னால தாங்கிக்கவே முடியாது. உன் கூட உங்க அண்ணன் தம்பிகளை அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டாலே எனக்கே தெரியாம ஒரு மாதிரி பொசசிவ் ஆகும்டா. இதுல நீ என்னடானா அவளை உன்னை லவ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. அது எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? ஏய் இங்க பார், ஆயுசுக்கும் ஏன் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மட்டும் எனக்கு போதும். என் லைஃப்ல எப்பவும் இருக்க போற ஒரே பொண்ணு நீதான். நீ மட்டும்தான். என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும், கடைசி துடிப்பு இருக்கிற வரைக்கும் என் மனசுல நீதான் இருப்ப. ம். வீட்டுல ஒருத்திய வச்சுக்கிட்டு வெளியே வேற ஒருத்திய தேடுற ஆள் நான் இல்ல. நான் எங்க போனாலும் நீ என் கூடவே இருக்க. அப்புறம் எப்படி? நான் தப்பு பண்றேன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன வெட்டி கூட போடு, ஆனா பேசாம மட்டும் இருக்காது. எப்படி உன்னை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போவேனா? நீ பாட்டுக்கு அவ கூட ஜாலியா இருப்பியா? ஏண்டி, இந்த காலத்துல ஒரு பொண்டாட்டிய வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். உன் கோவத்துக்கு பின்னாடியே நாள் பூரா கெஞ்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல இன்னொருத்தி கூட பழகி அவ கோவப்பட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் கூட சண்டை போட்டா சமாளிக்க முடியாதுன்னு தான் நீங்க சேர்த்துக்காம இருக்கீங்களா?